என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவில் யாரையும் பார்த்து வியந்து போகாதீர்கள். பார்ப்பதற்கு ஏதோ மனிதர்களை மதிக்கக்கூடாது என்று சொல்லுவது போல தோன்றலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் இது மிகச்சிறந்த ஒரு தத்துவார்த்த உளவியல் உண்மை. இந்த பதிவில் வியப்பு என்பது மனித இயல்பு. ஒரு அழகான காரை பார்த்தால் வியக்கிறோம், ஒரு மாளிகையை பார்த்தால் வியக்கிறோம். அதே போல் ஒரு மனிதரையோ சாதனையாளரையோ பெரும் பணக்காரரையோ பார்க்கும்போது நம்மை அறியாமல் வியந்து போகிறோம். ஆனால் அந்த வியப்பு ஒரு காலகட்டத்தில் நம்மை அறியாமலே நம்மை தாழ்வு மனப்பான்மைக்குள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தள்ளிவிடுகிறது. அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார், நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறேன் என்று நாம் நினைக்கும் அந்த நொடியில் நமது சுய மதிப்பை நாமே குறைத்து கொள்கிறோம். அதனால்தான் சொல்கிறேன், யாரையும் பார்த்து அளவுக்கு அதிகமாக வியந்து போகாதீர்கள். நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து வியக்கிறோம்? சமூக ஊடகங்களிலும் பொது மேடைகளிலும் அவர்கள் காட்டும் வெற்றிகரமான பக்கத்தை மட்டுமே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய செல்வத்தை பார்த்து வியக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் கடனையோ அல்லது தூக்கமில்லாத இரவுகளையோ நாம் பார்ப்பதில்லை. அவர்களுடைய புகழை பார்த்து நாம் வியக்கிறோம். ஆனால் அதை அடைவதற்கு அவர்கள் இழந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் அறிவதில்லை. அவர்களுடைய அழகை பார்த்து வியக்கிறோம். ஆனால் அது வெறும் ஒப்பனை மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். முக்கியமான உளவியல் உண்மை, நீங்கள் யாரை பார்த்து வியக்குகிறீர்களோ அவருக்கும் தனிப்பட்ட பலவீனங்கள், பயங்கள், கவலைகள் இருக்கின்றன. அவரும் உங்களைப் போல் சாதாரண ஒரு மனிதர்தான். ஒருவரை பார்த்து நீங்கள் வியக்கும்போது அவரை உங்களுக்கு மேலே ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்கிறீர்கள். உங்களை அவருக்கு கீழே தரையில் அமர வைக்கிறீர்கள். இந்த அதிகப்படியான வியப்பு தான் மனிதர்களை பக்தர்களாகவும் அடிமைகளாகவும் மாற்றுகிறது. சினிமா நட்சத்திரங்களை பார்த்து வியந்து தன் வாழ்க்கையை தொலைத்த ரசிகர்கள் எத்தனையோ பேர். அரசியல்வாதிகளை பார்த்து வியந்து தங்களின் சுய சிந்தனையை இழந்த தொண்டர்கள் எத்தனையோ பேர். யாரையும் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள். அவர்கள் உங்களை விட ஏதோ ஒரு துறையில் சிறந்தவர்களாக இருக்கலாம். அதற்காக அவர்கள் உங்களை விட உயர்ந்த மனிதர்களாக ஆகிவிட முடியாது. யாரையும் பார்த்து வியக்காதே என்று சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. உன்னை யாரோடும் ஒப்பிடாதே என்பதுதான். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையின் கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காட்சியோடு ஒப்பிட்டு கலங்காதீர்கள். மீனுக்கு பறக்க தெரியாது என்பதற்காக அது பறவையை பார்த்து வியந்து ஏங்கக்கூடாது. பறவைக்கு நீந்த தெரியாது என்பதற்காக அது மீனை பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தத்துவமான உங்களுக்கென்று ஒரு தனி திறமை இருக்கிறது. அதை விடுத்து அடுத்தவர் திறமையை பார்த்து வியந்து கொண்டே இருந்தால் உங்கள் திறமையை வெளிப்படுத்த உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படியானால் இந்த உலகத்தில் யாரையுமே பாராட்டக்கூடாதா, நல்ல விஷயங்களை மதிக்கக்கூடாதா என்று கேள்வி எழலாம். கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். ஆனால் அங்கு வியப்பு இருக்கக்கூடாது. மரியாதையும் கற்றலும் மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவர் சாதனை படைத்திருந்தால் அப்பாடா இவரால் எப்படி முடிந்தது என்று வியந்து நிற்பதை விட அவர் உழைத்த விதம் அற்புதம்,
அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும். வியப்பு உங்களை முடக்கி போடும், ஆனால் உத்வேகம் உங்களை ஓட வைக்கும். மற்றவர்களை பார்த்து வியக்காதீர்கள், அவர்களை பார்த்து உத்வேகம் அடையுங்கள். உறவுகளே, இனி எவரை பார்த்தாலும் அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், அவரும் என்னைப் போல ஒரு மனிதன்தான், நாமும் அவரைப் போல சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே வியந்து கொள்ளுங்கள். உங்களை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நம்புங்கள். யாரையும் அண்ணாந்து பார்த்து உங்கள் கழுத்தை வலிக்கச் செய்து கொள்ளாதீர்கள். யாரையும் குனிந்து பார்த்து உங்கள் தரத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். நேராக நிமிர்ந்து பாருங்கள், உலகம் சமமாக தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.